மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் சொல்லுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லை. சொல்லுவோம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்திலே கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். விடுதலை அடைவதற்கு வேறே நாமம். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மை. நாமத்தில் அற்புதம். அவர் நாமம் இங்கே உயர்த்தப்படுகிறது. தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறொரு நாமம் நமக்கில்லை. நாம் அவரோடு வாழ்வதற்காக அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும். சொல்லும், அவர் நாமத்தில். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம். அவரோடு வாழ்வதற்காக நம்மை பிரித்தெடுத்தவர் தெய்வம், நம்மை அழைத்த தெய்வம். அவரோடு நித்தம் வாழ்வதற்கு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் என்று நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், மரண வியாதியா இருந்தாலும் அவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த நாமத்தை அறிக்கை செய்து பாடுவோமா? நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் அறிக்கை செய்வோமா? அந்த நாமத்தில் ஆரோக்கியம். அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதி
கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நம் முன்பா இருக்கிற தடைகளை உடைத்து நம்மை முன் செல்ல வைக்கிற தெய்வம். முன்னேறி செல்வதற்கென்ற ஒரு நாமம், நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாம் முன்னேறி செல்வதற்கென்ற ஒரு நாமம். தடைகளை உடைக்கிற தெய்வம். வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின், சொல்லுமா, இயேசுவின் நாமம் அது. வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம், இயேசு நாமம் எனக்கு. சொல்லுமா, உங்க நாமம் போதும் அப்பா, என் வாழ்க்கையில தடைகளை உடைப்பதற்கு, என்னை நித்தியம் வரை கொண்டு சேர்ப்பதற்கு எனக்கு போதும். இயேசு நாமம், சொல்லுமா, இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு. சொல்லுமா, இயேசு நாமம், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். சொல்வோமா, வாசல்களை திறக்கிற தெய்வம். அவர் திறந்தால் அழைப்பவன் இல்லை.